இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆனதே பலாப்பழம் வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற செய்தியை கேட்டு தான். என்னோட நாத்தனார் வீட்டுக்கார் வந்து காலையிலே பலாப்பழத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு யாரோ தெரிஞ்சவங்க கொடுத்துருக்காங்க. அதில் பாதி பழத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி பழமாலாம் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. கடைகளில் சொலை போட்டு விற்பாங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்குன்னு வாங்கி சாப்பிட்ருக்கோம். இப்போ தீப்சியும் வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அதனால நான் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் காலி பண்ண போகிறேன். இந்த பலாப்பழத்தை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஒரு சில இடத்துலலாம் அடி போட்டிருந்தனால அந்த இடம் வந்து ரொம்ப கண்ணி போயிடுச்சு. அதை கட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பலாப்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. உங்களில் எத்தனை பேருக்கு ஃபேவரட் ஃப்ரூட் வந்து பலாப்பழம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். தீபாவளி சமயத்தில் அரைச்ச முறுக்கு மாவு மீதம் இருந்தது. அது ஒரு செம்படத்தில் போட்டு வச்சுருந்தேன். சுத்தமாக மறந்தே போயிட்டேன். அன்றைக்கி செல்ஃபை க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன். சரி, லீவ் எப்போயா கிடச்சிச்சுன்னா முறுக்கு புளிஞ்சு விட்டுலாம் தான் நினச்சிருந்தேன். தொடர்ந்து 3 நாள் லீவ் வருது இல்லையா, நான் மட்டும் தனியாக புளிஞ்சேன் அப்படின்னா 2 மணி நேரம் போர் அடிச்சிடும். அம்மா வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன். கையில் வளையல் போடாமல் இருக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கு 2 திட்டு விழும். அந்த திட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு போட்டுகிட்டே கிளம்பிட்டேன்.